எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப பகிர்வான சமாச்சாரா அனுப்பிச்சல அப்படின்னு. அப்புறம் நான் இது எப்படி அப்பா எல்லாருடைய தொடர்பு சில பேருக்கு மட்டும் நம்மளுக்கு இருக்குது, அப்படி என்ன பண்ணுறதுன்னு கேட்கும் போது அதை பற்றி பிரச்சனையில் தான் நான் பிடிச்சி போடுவேன். ரொம்ப சந்தோஷம், நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணோம். ராஜேந்திரனை பொறுத்த வரைக்கும் அவர் எடுப்புலேயே கட்டாயம் நான் வந்துடுவேன் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாரு. அப்போ ரமேஷ் பாபு ரொம்ப காலமாக இது வாரங்க ரெடியாக இருக்கிற தகவல் எங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. மரியாதைக்குரிய பரமேஸ்வரன் மட்டும் அவர் இங்கிட்ட அடிக்கடி சென்னை போயிருந்தாரு. என்ன பண்ணுறது மோகன்தாஸ் சார் கண்டிப்பாக வந்துடுவாரு சார், நான் முயற்சி பண்ணி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவர் நம்முடைய ஏற்று நிகழ்ச்சிக்கு நம்மளை பெருமைப்படுத்துறது ஒரு பெரிய விஷயம். அதை போலவே ரமணன், முத்துக்குமார், சந்திரசேகர், அதே மாதிரி நம்ம சிவபிரகாசா, இன்னும் சிவி பாபு, இன்னும் அந்த ஆந்திராவில் இருக்கிற பாபு, அவர் டிசைனில் இருந்தவர், அவர் ஸ்டாஃபு. முத்துக்குமார் சொல்லிட்டுங்க, ரமணன் வந்திருக்காருங்க. இன்னும் சில பேர் ஏதாவது பேர் தெரியாமல் விடுபட்டிருந்தா அதை நீங்கள் ஒரு பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. என்ன ரொம்ப நீண்ட இடைவெளி விட்டதுனால அந்த பேர் நினைவுக்கு வராமல் போயிருக்கு. இப்போ அந்த வகையில் நீங்கள் எங்களுடைய அழைப்புக்கு ஏற்று எல்லாம் வந்தது பெருமகிழ்வு அடைகிற நேரத்தில் இன்னொரு சமாச்சாரத்தையும் இந்த நேரத்திலே சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த நிகழ்வு நடக்கிற இடம் நம்மோட இருந்து பணியாற்றி சண்முக சுந்தரம் அவர்கள் இன்றைக்கு மறைந்து படமாக இன்றைக்கு காலில் மாற்றப்பட்டிருந்தாலும் நம்மளுக்கு நிறைய பேர் பாடமாக அவர் இருந்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். அவருடைய உடல்நல குறைவாக இருக்கிற போதும் சரி, அதுக்கு பின்னால் எல்லாம் நடந்து முக்கியமாக நாங்கள் எல்லாம் போயிருந்தா பார்த்து எல்லாம் பண்ணியிருந்தா. அவர் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவருடைய குணத்தோடைய அவருடைய மாதிரியே நமக்கு பழக்கத்துக்கு அவருடைய மகளுக்கு ரொம்ப முழுசு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த விழா பொறுத்த வரைக்கும் அப்பாவோட வேலை செஞ்சவங்க யாரா இருந்தாலும் அவங்க இந்த மண்டபத்தை புக் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பாதி சார்ஜ் அப்படின்னு அறிவிச்சார் அவரு. அப்புறம் அதோட என்ன செலவுன்னு சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தாரு. அப்புறம் இருந்தாலும் நாம் இந்த மண்டபத்தை கொடுத்து பெருசா பண்றதே பெரிய சமாச்சாரம். அப்புறம் அந்த விஷயத்துல நாங்கள் அதையெல்லாம் பண்ணிக்கிறோம்னு சொன்னதுனால அப்புறம் இந்த மண்டபத்தை கொடுத்து எங்களுக்கு சிறப்பாக எல்லா வேலையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த அவர் சங்க கண்டிப்பாக அவருடைய பொண்ணு அதான் 2 பேர் கண்டிப்பாக வருவாங்க, போய் கூப்பிட்டுருக்குறோம், கட்டாயம் வருவாங்க. அப்போ அவங்களையுமே நாங்கள் வரவேற்க போது இன்னொரு செய்தியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அது நான் சொல்றது உங்களுக்கு யாருக்காவது தவறாக இருந்ததுன்னா நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அநேகமாக நான் நினைக்கிறேன் இந்த தலைமுறை 3வது தலைமுறை இந்த லட்சியம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 1910 ஜின்னி ஃபேக்டரியா ஆரம்பிச்ச ஒரு நிறுவனம். அப்புறம் அதுக்கு பின்னால் அது யான் ஸ்பின்னிங் மில்லா உருவாகி, அதுக்கு பின்னால பிவி காம்போசிட் யூனிட் உருவாகி, இப்படி படிப்படியாக வளர்ந்து லட்சுமி காடாங்கிறது ரொம்ப பேர் வளர்ந்து அதுக்கு அடுத்தது லட்சுமி மல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவில் நாம் உற்பத்தி தொடங்கி இந்த கிளையை முதல்ல தோன்றின நிறுவனத்தில் நாம் வேலை பார்த்தோம். 1910 லட்சுமி பாபராய் படையில் தான் முதல்ல குரூப்பு அதை ஆரம்பித்தது. அதை நம்ம எல்லாரும் வேலை பார்த்து ஏறத்தாழ நமக்கு முன்னால் ஒரு 2 தலைமுறையை இந்த தொழில் இருந்துட்டு போயிட்டாங்க. நாம 3வது தலைமுறை. இந்த 1910
மாறுதல், தாராள மயம் தனியார் மயங்கிற கொள்கை வந்ததனுடைய விளைவு எல்லா தொழிலையும் அடிச்சு நொறுக்கி போடுது. அந்த முறையில் டெக்ஸ்டைல் வந்து ஏராளமான சீரழிவுக்கு உள்ளாகி அநேக தொழிற்சாலைகள் மூழ்கி. அந்த காலத்தில் கூட கடலிலே இருக்கிற கப்பல் வந்து நங்கூரம் பாய்ச்சிக்கின்ற மாதிரி கோயம்புத்தூரில் இருக்கிற லட்சியங்கள் வந்து அந்த நங்கூரத்தை பார்த்து ரொம்ப நாளாக வச்சிருந்த 2007 முடி வரைக்கும் அது இயக்கத்தில் இருந்தது. அதுக்கு முன்னால அதுக்கு ஒரு சூழ்நிலை வந்து அதுக்கும் ஒரு சோதனை வந்தது. இதை வந்து நான் எப்படி சொல்றதுன்னா, ஒரு மிகப்பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்தில் எத்தனையோ வகையான பறவைகள் வந்து கூடு கட்டி வாழ்ந்தது. வழிபோக்கர்கள் நிறைய பேர் அதை தங்கி இருந்தா, மழை காலத்துக்கு வெயிலுக்கெல்லாம் நிழல்களை இழைப்பார்களா. எத்தனையோ சிரம சூழ்நிலைகள் வந்தபோது கூட ஒவ்வொருத்தரும் நாம் ஒவ்வொரு ஊர்ல பிறந்தா ஒவ்வொரு ஊர்ல வளர்ந்தா வாழ்க்கையை தேடிதான் இவங்க வந்தா. அப்படி வந்ததுல எல்லாத்தையும் வாழ வச்சது இந்த லட்சியம் இல்லை. இன்னைக்கு எல்லாரும் வீடு வாசல் எல்லாம் பண்ணியிருக்கோம்னா ஒவ்வொரு செங்கல்களும் அந்த லட்சுமி உட்கார்ந்து இருக்கிறா அப்படிங்கிறது என்னுடைய எப்பவுமே நான் அப்படி அதுல இருந்து நான் எல்லாமே அடையாளப்படுத்தப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை இருந்தது. இன்னைக்கு வாழ்க்கையிலேயே ரொம்ப மகிழ்வான தருணம். அத்தனை பேர்த்தையும் நாங்கள் இன்னைக்கு ஒன்னா சந்திக்க வச்சிருக்கிறோம், எல்லாத்தையும் சந்திச்சிருக்கிறோம். இன்னைக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரே மகிழ்வா சந்தோஷமா நாம இன்னைக்கு சந்திச்சு இந்த விழாவை நாம் நடத்திட்டு இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி ரொம்ப தலைகூடி உள்ள புரிதல் அனைத்து புலவர் தொழில் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தங்களுக்குள்ள பிரச்சனைகளை பேசி ஒரு நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு அதான் சிறந்தவர்கள் சொல்லி திருக்குறளை சொல்லுவார். அந்த முறையில எல்லாரும் வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து இப்படி சேர்ந்திருக்க போது ஒண்ணு சொல்லிடுறேன். எத்தனை இடையூறுகள் வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் எங்களை பிரிச்சு போட்டாலும் அத்தனை பேர்த்தையும் ஒன்றே சேர்த்து மறுபடியும் சந்திக்க வச்சு மறுபடியும் ஒரு நிகழ்வுகளை எல்லாத்தையும் சந்திக்க வைக்கிற வல்லமை இந்த தொழிலாளிகளுக்கு இந்த நிர்வாகத்தில் வலுவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிற எடுத்துக்காட்ட வகையில இன்னைக்கு இந்த நிகழ்வு நடத்திருக்கிறோம். இந்த நிகழ்வு மேலும் மேலும் தொடரணும், இன்னும் செழிப்போடு அந்த அளவுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த அளவுக்கு வந்து இந்த நிகழ்வு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப உளமாற மனமாற எல்லாருடைய சார்பிலும் ரொம்ப விருப்பத்தை நான் தெரிவிச்சு அடுத்த நிகழ்வாக இருப்பவர்களே நம்மோடு பணியாற்றி கால சூழ்நிலையில கால சக்கரத்தில் நம்மை விட்டு புரிந்த எத்தனையோ நண்பர்கள் பெயர் சொல்ல முடியாத பெயர் சில பேருக்கு மட்டும் நிறைய இருக்கு, பல பேருக்குடைய நினைவுகள் வராது. ஆனால் எல்லாருடைய நினைவுகளுக்குமே சொல்ற வகையிலே முந்தா நாள் அகமதாபாத்தில் ஒரு விமான விபத்தில் இறந்த 274 பேர் அவருடைய ஆத்மா சாந்தியடைகிற வகையிலுமே நம்முடைய நண்பர்கள் நம்மை விட்டு காலமாய நண்பர்களுடைய ஆத்மா சாந்தியடைகிறவர்கள் ஒரு இரங்கலை தெரிவிக்கிற வகையில ஒரு நிமிடம் அனைவரும் எழுந்திருந்து மௌனத்தில் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதெல்லாம் நம்மோட பணிபுரிந்தவர்கள் மிஸ்டர் சாமிநாதன், மிஸ்டர் கே பாலகிருஷ்ணன் பெற்றார்ந்த பையன் சின்ன வயசு, அப்புறம் நாட்டக் சுப்பிரமணி அவரும் மறந்துட்டாரு, கிருஷ்ணன் புலிகுளம் அவரும் மறந்துட்டாரு, அப்புறம் அதிகாரிகள் மிஸ்டர் வெள்ளைசாமி. அது ஒரு பெரிய ஒரு வருத்தம் என்னன்னா, அவர் விழாவுக்கு கூப்பிடலான்னு பேசும்போது இந்த விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சது. அவங்க பொண்ணு எடுத்தாங்க, எங்க அப்பா இறந்து 1 வருஷம் ஆச்சுங்க அப்படின்னாங்க.
ஸோ அவங்களுக்கும் சேர்ந்து இதில் ஒரு இரங்கல் தெரிவிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தணும்னு வேண்டிக்கிறோம். திரு பழனி சூப்பர்வைசர்ல பழனியும் இறந்தாரு. மனோகர் இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இதில் முருகன் அவரு திரு துரைசாமி அவருக்கும் சேர்த்து இந்த நிகழ்வுல நம்ம ஒரு 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தணும். முருகன் அதே முருகன் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த மேடையிலே நான் நின்று பேசுவதற்கு அல்லது நான் பேசக்கூடிய அளவுக்கு முதல் காரணமாக திரு உத்தமராஜ் அவர்கள். நான் சிறு வயது பள்ளியில் வேலை சேர்ந்த பொழுது எனக்கு வேலை பல பேருக்கு தெரியாது, சிலருக்கு தெரியும். கழகத்துக்காரர் என்று சொல்லக்கூடிய சுப்பிரமணியம் அவர்கள் முதல் நாள் மூன்றாவது அவர்களுக்கு நான் என்னுடைய சிறு எல்லோருக்கும் ஒரு 5 நிமிடத்துக்குள் கொண்டால் நேரம் போகும். அடுத்து நான் ஒரு ட்ரெயினராக உருவாவதற்கு நமது டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரிந்த திரு ஏவி சர்க்கரை தேர்ந்தெடுத்து திரு ராஜேந்திர அவர்கள் வண்டி அடுத்து ஒரு ட்ரெயினராக உருவாவதற்கு எங்களுக்கு கிளாஸ் எடுத்தார். எனக்கும் சமூகம் எப்படி ட்ரைனிங் கொடுக்குறது, இப்படி ஒவ்வொரு துறையிலுமே எங்களுக்கு ஊக்குவித்த அதிகாரிகள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிரியும் பொழுது நாம் எப்படி பிரிவோம் என்பதற்கு திரு சண்முகம் அவர்கள் ஒரு திருக்குறள் சொன்னார். கோவப்ப தலையோடு உள்ள பிரிதல் அனைத்தே புலப்படுகிறார். அனைவரும் ஒன்று கூடி மிகவும் மகிழ்ச்சியாக பேசிவிட்டு சந்தோஷமாக இருந்துவிட்டு பிரியும் பொழுது கண்களில் ஒரு சிறு நீர் வரும் யாருக்குமே. அந்த நிகழ்வு எனக்கு எப்பொழுதே வந்து பிரிந்து மறுபடியும் அடுத்த வருடம் நாம் அனைவரும் ஒன்று கூடுவோமா சந்திப்போமா என்ற நினைவு மனிதனுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு துறையிலுமே ஒவ்வொருவர் எனக்கு உதவியுள்ளனர். அனைவருக்குமே எனது நன்றி. மேலும் நான் வளர்வதற்கு என்னுடன் பணிபுரிந்த அனைவருமே காரணமாக இருந்திருக்கிறார்கள், அதிகாரிகள் உட்பட. நான் ஆலையை விட்டு வெளியே சென்ற பிறகு என்னை பல அதிகாரிகள் அழைத்து அவர்களுடைய ஆலையை பயிற்சி எடுப்பதற்காக எனக்கு வாய்ப்பளித்தனர். மீண்டும் அவர்களுக்கு என்னை நன்றி தெரிவித்துள்ளேன். அதிக நேரம் பேசணும் போதும், மற்றவர்கள் தன்னுடைய கருத்துக்களை கோர வேண்டும். எல்லோருக்குமே என்னுடைய நன்றி. எல்லோருமே நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆவலை